அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேடிங் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் ட்ரேடிங் வியூன்னு சர்ச் பண்ணி அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணோடனே உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டு இந்த வாட்ச் லிஸ்ட்னு வந்தீங்கன்னா, நீங்கள் விருப்பப்படுற காயின்லாம் சேவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு 30 காயினை உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ரைட் சைடில் கீழே பாருங்கள் மெனுன்னு இருக்குது. அந்த மெனுவில் நீங்கள் என்ன ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, என்ன பேர், என்ன இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்துக்க முடியும். அப்புறம் வந்து இந்த கம்யூனிட்டி எக்ஸ்ப்ளோர்லாம் தேவையில்ல. அடுத்து வந்து சார்ட் அப்படிங்கிறது இருக்குது. அந்த இடத்துக்கு வந்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ச் லிஸ்ட்டில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ச் லிஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு 30 காயின் சேவ் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு வந்தோடனே டச் பண்ணோடனே அது ஓப்பன் ஆனோடனே நம்ம பாட்டுக்கு அது ட்ரேடுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் ட்ரேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஒரு ஷார்ட்கட் மாதிரி. அடுத்து சார்ட்டை டச் பண்ணுறோம். சார்ட்டை டச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி இண்டிகேட்டர்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதெல்லாமே டெலீட் பண்ணியாச்சு. சரி, ஓகே. இப்போ பாருங்கள், ஒரே நிமிஷம் இருங்க. இப்போது நமக்கு வந்து இது தேவைப்படும் இல்லையா? நம்ம வந்து இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து வந்து நம்ம இண்டிகேட்டர்லாம் எங்கே இருக்குது? இப்போ வந்து காயின் நேம் இங்கே இருக்குது. இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து டைம் ஃப்ரேம் இந்த இடத்துல இருக்குது. இந்த பென்சில்னால் ஏதாவது டூல்ஸ் வேணும்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஹரிசாண்டல் லைன் இந்த மாதிரி டூல்ஸ் எடுக்கிறதுனா இந்த இடத்துல இதில் வந்து இண்டிகேட்டரை வந்து நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா? இண்டிகேட்டரை நம்மளால் எடுக்க முடியும். இப்போ நான் வந்து இப்போ நான் பேரை டச் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு வேறு எந்த பேர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ நீங்கள் ஸ்பாட்டு அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு காயின் பிஎஸ்ங்கிற ஒரு காயின் கூட வச்சுக்குவோம். இப்போ ஸ்பாட்டு அப்படின்னா நீங்கள் யூஎஸ்டிடின்னு கூடவே ஆட் பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணுறீங்க .p போட்டுக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸ்பாட்டுனா யூஎஸ்டிடியோட முடிஞ்சிச்சு. இல்லை நீங்கள் ஃப்யூச்சர்னால் .p போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து டைம் ஃப்ரேம் இதை டச் பண்ணிங்கன்னா, நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம் வேணுமோ கீழே தள்ளி நீங்கள் அதை ஸ்டார் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா மேலே ஃபேவரட்லேயே வந்துடும். நீங்கள் அதை டச் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டச் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம இந்த பென்சில் ஐக்கான் டச் பண்ணால் நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நம்ம டூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம போய் ஒரு டைமும் இப்படி வந்து நம்ம மாறி போய் எல்லாம் ஒன்று கேட்டகரியில் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து தொலைவி எடுக்க முடியாதுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, எல்லாம் ஃபேவரட்டில் போட முடியும். ஓகேங்களா? எனக்கு வேணுங்கிற டூல்ஸை வந்து நான் ஃபேவரட்டில் போட்டு வச்சுருப்பேன். அது மாதிரி நீங்களும் வேணும்னா இப்போ டூல்ஸ் எல்லாம் ஒன்றா நீங்கள் டச் பண்ணி உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல இருக்கிற இதை கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆயிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் ஃபேவரட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? அடுத்த விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இண்டிகேட்டர் எடுக்கிற அந்த இடம், இந்த 3 டாட் அதை டச் பண்ணுறீங்க. இங்கே பாருங்கள், இண்டிகேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. அந்த இண்டிகேட்டர் டச் பண்ணுறீங்க. உங்களுக்கு எந்த இண்டிகேட்டர் வேணுமோ சர்ச்சில் அடிச்சிடலாம். இப்போ எனக்கு MA வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மூவிங் ஆவரேஜ் ரிப்பன் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அதே எனக்கு MACD வேணும் அப்படின்னா இந்த மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜன் டைவர்ஜன்ஸ்னு வரும். ஃபஸ்ட்டு ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டார் போட்டு வச்சுக்கணும். ஸ்டாரை போட்டிங்க அப்படின்னா ஸ்டார் போட்டோடனே ஃபேவரட்டில் ஆட் ஆயிரும். ஓகேங்களா? ஃபேவரட்டில் ஆட் ஆயிரும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன இண்டிகேட்டர் வேணுமோ சேவ் பண்ணிக்கலாம். ஃபேவரட்டை டச் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், இங்கே MA இருக்குது, MACD இருக்குது, இது ஆட்டோ ஃபிபனாச்சி இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னு ஒன்று. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது இண்டிகேட்டர் வேணுன்னா கூட இந்த இடத்துல போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபேவரட்டில் இருக்கும். ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், கரண்ட் ப்ரைஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஓகேவா? கரண்ட் ப்ரைஸ்னால் ஒன்றும் பெரிய கஷ்டமெலாம் இல்லை. இப்போ பாருங்கள், இங்கே டாட் வச்ச மாதிரி போகுது பார்த்தீங்களா? இதுதான் கரண்ட் ப்ரைஸ். இங்கே டாட் வச்ச மாதிரி போய்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா? இங்கே இதுக்கு நேரம் ஒரு வேல்யூ வருது இல்லையா? அதுதான் கரண்ட் ப்ரைஸ். ஓகேங்களா? இந்த கேண்டில் முடியறதுக்கு 4 மணி நேரத்தில் வச்சுருக்கேன். இந்த கேண்டில் முடிய இன்னும் 34 நிமிஷம் டைம் இருக்குதுன்னு கீழே காட்டிடுச்சு. ஓகேங்களா? அதையும் நம்மளால் பார்க்க முடியும். ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டூல்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து வந்து இண்டிகேட்டர் வந்து இப்போ நம்ம எடுக்க போகிறோம். இண்டிகேட்டரை டச் பண்ணுறோம். இண்டிகேட்டர் டச் பண்ணிட்டு ஃபேவரட் டச் பண்ணுறோம். எனக்கு MACD மட்டும் வச்சு நான் இப்போ சொல்லித்தரேன். ஓகேங்களா? ரெண்டுமே ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனோடனே இங்கே பாருங்கள், எல்லாமே டிஃபால்ட்டு வேல்யூவில் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்? செட்டிங் பண்ணணும். இந்த இடத்த டச் பண்ணி செட்டிங்ஸ் பண்ணணும். இந்த இடத்த டச் பண்ணி செட்டிங்ஸ் பண்ணணும். ஓகே. இப்போ நான் இதை டச் பண்ணுறேன். ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷன் செட்டிங்ஸு. இந்த செட்டிங்ஸை வந்து நம்ம டச் பண்ணிக்கணும்.
டச் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்து 7, செகண்டில் 25, தேர்டில் 100 இருக்கட்டும், ஃபோர்த்து நமக்கு தேவையில்லை, எடுத்து விட்ருங்க. கடைசி 3வது வந்து 100ங்கிற இடத்துல வந்து க்ரீன் கலர் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து 2வது இதில் 25ங்கிற இடத்துல இந்த இடத்துல இருக்கிறத வைக்கணும். இதை நம்ம ஆட் பண்ணிக்கணும் அந்த இடத்துல. ஓகே, அடுத்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறதுக்கு வந்து இது ப்ளூ, இந்த ப்ளூவை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த லைனை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணணும் இல்லையா, அதனால் நம்ம ஸ்டைலுக்குள்ளே போகிறோம். ஸ்டைலுக்குள்ளே போயிட்டு இந்த லைனை கொஞ்சம் பெருசு பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, இந்த லைன் வந்து சின்னதாக இருக்குது, இதெல்லாம் பெருசு பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து நான் 2வது வச்சுக்கிறேன். எனக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 3 டாட் இருக்குது. சேவ் பண்ணி அதை டச் பண்ணிங்கன்னா சேவ் அஸ் கொடுக்க சொல்லுது. சேவ் அஸ் கொடுத்து ஓகே கொடுத்தா சேவ் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, எம்ஏக்கு ஸ்ட்ராட்டஜி போட்டாச்சு, ஏதாவது எம்ஏக்கு வந்து செட்டிங்ஸ் போட்டாச்சு. ஓகேங்களா, அடுத்து வந்து எம்ஏசிடிக்கு போடணும். எம்ஏசிடிங்கிற பேரை டச் பண்ணி செட்டிங்ஸ் டச் பண்ணிவிட்டு கலர் ஒன்றே தான் சேஞ்ச். இதில் வந்து இந்த எப்பவும் போல் நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா, இந்த இதை கொடுத்து கோடை மாற்றிட்டு ஃபஸ்ட்டுக்கு கொஞ்சம் கோடை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது, வேறு எந்த வேலையும் இல்லை. ஓகே, சேவஸ் கொடுத்து ஓகே பண்ணியாச்சு. எம்ஏசிடியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த எம்ஏவோட ஃபஸ்ட்டு 2 கலரை தான் எம்ஏசிடிக்கு போட்டிருக்கோம். ஓகேங்களா, இதில் ட்ரெண்டு வந்து காட்டாது, அதுக்கு பதிலாக தான் ஹிஸ்டோகிராம் காட்டிக்கிட்டு இருக்குது. இங்கே ட்ரெண்டுக்கு இந்த ப்ளூ கலர் வச்சுருக்கோம். ஓகேங்களா, சிம்பிளாக எப்படி ட்ரேட் எடுக்கணுங்கிறத நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எதில் ட்ரேட் பண்ணாலும் இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, எதில் ட்ரேட் பண்ணாலும் இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹவர் டைமில் இருக்கணும். எந்த காயின் வேணால் எடுத்துக்கோங்க, 4 ஹவர் டைமில் இருக்கணும். 4 ஹவர் டைமில் இந்த கட்டில் என்ட்ரி போடலாம், இல்லைன்னா இந்த கட்டில் என்ட்ரி போடலாம். ஓகேங்களா, 2 கான்செப்ட் தான். முடிஞ்சுதுங்களா? சப்போஸ் நீங்கள் 4 ஹவரில் வந்து பார்க்கும்போது எம்ஏசிடி கட் ஆகிருக்கு, எம்ஏ கட் ஆகலை, தாராளமாக நீங்கள் என்ட்ரி போட முடியும். ஓகேவா, இங்கே எம்ஏ கட் ஆகிருக்கு, எம்ஏசிடி கட் ஆகிருக்கு, இந்த இடத்துல பாருங்கள் ஏறி இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் மாறி வந்ததுக்கப்புறம் தான் எம்ஏவே ஒரு கட்டு கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் லாங்கில் போயிருக்கு. இல்லை நீங்கள் எம்ஏவில் நான் எடுக்கிறேன் அப்படின்னா நல்ல சேஃப் என்ட்ரி எடுக்க முடியும். ஓகேங்களா, இதில் எடுக்கிறீங்கன்னா டார்கெட் கம்மியாக போடலாம். எம்ஏசியில் எடுக்கிறீங்கன்னா டார்கெட் கம்மியாக போடலாம். இல்லை எம்ஏ கிராஸப்பு நான் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் டார்கெட் பெருசாகவே போடலாம். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட்டு. 4 ஹவரில் செக் பண்ணுறீங்க, கிடைக்கல, இல்லை ஆல்ரெடி எனக்கு முடிஞ்சிச்சு. பார்த்தீங்களா, எனக்கு இந்த கட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்போ நான் இதை வந்து என்ட்ரி போட முடியாது. அடுத்து நான் 1 ஹவரில் இருக்கான்னு செக் பண்ணுறேன். 1 ஹவரில் ஏதாவது இப்போ கிடச்சிருக்கா, 1 ஹவர்லேயும் பாருங்கள் இந்த என்ட்ரியும் மிஸ் ஆயிடுச்சு, இந்த என்ட்ரியும் மிஸ் ஆயிடுச்சு. அப்போ நான் ட்ரேட் எடுக்க முடியாது, அவ்வளோதான். 15க்கெலாம் போகிறீங்கன்னா எடுக்க முடியாது. 15ல் எடுக்கலாம், பட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மியாக தான் வைக்க முடியும். ஓகேவா, 4 ஹவர் 1 ஹவர் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஓகேவா இருக்கும். ஒரு நிமிஷத்தில் ஒரு காயின் அனலைஸ் பண்ணிடலாம், இது போதும். இல்லை நான் எனக்கு இன்னமும் வந்து எனக்கு சப்போர்ட் இது அதேமாதிரி இன்னொரு விஷயத்த சொல்லிடுறோம். இந்த க்ரீன் கீழே இருக்குது, மீதி 2ம் மேலே இருக்குது அப்படின்னா அப் ட்ரெண்டு. ஓகேங்களா, இந்த க்ரீன் மேலே இருக்குது, மீதி 2ம் கீழே இருக்குன்னா டவுன், அவ்வளோதான், சிம்பிள். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கட் பண்ணி மேலே வந்தால் கோல்டன் கிராஸ், அதேமாரி ப்ளூ கட் பண்ணி கீழே போனால் டெத் கிராஸ். ஓகேங்களா, அவ்வளோதான் விஷயம். ஓகேவா, இப்படி தான் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்த்தாலே புரியும். இப்படி இந்த என்ட்ரி கிடைக்கணும், இல்லைனா இந்த என்ட்ரி கிடைக்கணும், அப்போ தான் நீங்கள் என்ட்ரு ஆகணும். அது 4 ஹவர் 1 ஹவர், வேறு எந்த டைம் ஃப்ரேமும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். 15லலாம் பார்க்குறீங்கன்னா ரொம்ப சின்ன ப்ராஃபிட்டாக தான் வைக்கணும். இப்போ இங்கே எடுக்கிறீங்கன்னா இதுக்குள்ளேயே முடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் 1 ஹவர்னால் இவ்வளோ தூரம், இல்லைனா 4 ஹவர்னால் இவ்வளோ தூரம் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஓகேவா, ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தாச்சு. ஓகே, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஃபிபனாச்சி வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆட்டோ ஃபிபனாச்சியில் டிஃபால்ட் வேல்யூ தான், இது புதுசாக மாற்ற தேவையில்லை. டிஃபால்ட் வேல்யூ நம்ம கொடுத்த பிடிஎஃப்பில் கூட அந்த வேல்யூ இருக்குது. ஓகேங்களா, இப்போது ஆட்டோ ஃபிபனாச்சி நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரே ஒரு யூஸ் தான். இப்போ நீங்கள் 4 ஹவரில் பார்க்கும்போது இப்போ இங்கே இருக்கிறது இன்னும் ஏறுனா எவ்வளோ தூரம் ஏறலாம், இது வரைக்கும் ஏறலாம், இறங்குச்சுன்னா இவ்வளோ தூரம் இறங்கலாம், அவ்வளோதான் உங்கள் டார்கெட். இப்போ நீங்கள் ஏறுன்னு போட்டால்
இது வரைக்கும் இறங்குன்னு போட்டாலும் இது வரைக்கும் தான், அவ்வளோதான். இதுக்காக தான், ஓகேங்களா. இப்போ இங்கே ஒரு இடத்துல கேண்டில் இருக்குன்னா லாங் போடுறீங்கன்னா இதுதான் டார்கெட், ஷார்ட்டு போடுறீங்கன்னா இதுதான் டார்கெட். இது ஷார்ட்டுக்கு, இது லாங்குக்கு. இப்படி ப்ராஃபிட் பார்க்கலாம், இப்படி ப்ராஃபிட் பார்க்கலாம், அவ்வளோதான். ஓகேங்களா. அதாவது எப்படி சொல்ல வரேன்னா, கேண்டில் இந்த இடத்துல இருக்குது. இப்போ ஷார்ட் போடுறீங்கன்னா இதுதான் ப்ராஃபிட், லாங் போடுறீங்கன்னா இதுதான் ப்ராஃபிட். இது லாங்குக்கு ப்ராஃபிட்டு, இது ஷார்ட்டுக்கு ப்ராஃபிட்டு, இது கரண்ட் ப்ரைஸ், ஓகேங்களா. சரி, ஓகே, எனக்கு டாலர் இல்லை, நான் எப்படி ட்ரேட் பண்ணலாம், என்னால் ட்ரேட் பண்ண முடியாது, என்கிட்ட டாலர் இல்லையே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ நான் இந்த இண்டிகேட்டர்லாம் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே பாருங்கள், இந்த இடம், இந்த 2 அம்புக்குறி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வட்டம் போட்டிருக்கோம் இல்லையா, அதை டச் பண்ணிங்க அப்படின்னா கனெக்ட் டு பாருங்கள், ப்ரோக்கரேஜ் சிமுலேட்டர் டு ட்ரேடிங் வியூ. இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கங்கன்னு கேட்கும். உங்கள் ட்ரேடிங் வியூவோட கனெக்ட் பண்ணுறீங்களா, கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரிஜினலாக ட்ரேடு மாதிரியே எடுக்கலாம். ஓகேவா. இப்போ உங்கள்கிட்ட கேபிட்டல் இல்லை, இந்த இடத்துல ஒரு லாங் போகும்னு உங்களுக்கு தோணுதுன்னா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் கீழே வரும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஓகே கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ வந்து இது இன்னும் வந்து ஏறும் இல்லை இறங்கும் அப்படின்னு தோணுதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ரெண்டு முக்கோணத்தை டச் பண்ணிவிட்டு லாங்குக்கு பையின்னு பேர், ஷார்ட்டுக்கு செல்லுன்னு பேர். ஓகேங்களா. இப்போ கரண்ட் ப்ரைஸ் இதுதான் கரண்ட் ப்ரைஸ், இது வந்து கரண்ட் ப்ரைஸ், ரெண்டுலேயுமே கரண்ட் ப்ரைஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகேவா. சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு பை எடுக்கிறேன்னா பையில் இருக்குது, மார்க்கெட்டுங்கிறத கொடுத்துக்கணும். மார்க்கெட்டை கொடுத்துட்டு நமக்கு ப்ராஃபிட் வேணும் இல்லையா, அதை வந்து இது சுவிட்ச் ஆன் பண்ணிக்கணும். எஸ்எல் வேணும்னா இது சுவிட்ச் ஆன் பண்ணலாம், பட் எஸ்எல் வேண்டாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ப்ராஃபிட் மட்டும் போட்டு ப்ராஃபிட்டோட சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணி நீங்கள் ட்ரேடு எடுக்கலாம். ஓகேவா. இப்போ நான் சுவிட்சை ஆன் பண்ணிட்டேன். இங்கே அந்த வேல்யூவை போடணும். ஓகேவா. இது கரண்ட் ப்ரைஸு, இது வந்து அதை விட எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி போடணும். ஏன்னா ப்ராஃபிட் இல்லையா, அதனால லாங்குக்கு நான் எடுத்திருக்கேன். ஏன்னா பையில் இருக்கிறனால லாங்குக்கு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ 19:13:97 இருக்குது. நான் ஒரு 14ன்னு போட்டு வைக்கிறேன்னு வைங்க. அவ்வளோதான். போட்டுட்டு இங்கே பைங்கிறத அந்த ஆப்ஷனை டச் பண்ணோம் அப்படின்னா அது வாட்டுக்கு ரன் ஆகிடும். பைங்கிற ஆப்ஷனை டச் பண்ணால் ரன் ஆகும். இப்போ பாருங்கள், பை கொடுத்தாச்சு, ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடு ரன் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, அந்த அம்புக்குறி காட்டுது பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு பை போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது காட்டும். இது உங்களோட ப்ராஃபிட்டு, இது என்ட்ரி ப்ரைஸ். எந்த கேண்டில் என்ட்ரி ஆகிருக்கீங்கிறது இந்த அம்புக்குறி காட்டுது, எந்த கேண்டில் என்ட்ரி ஆகிருக்குங்கிறது இந்த அம்புக்குறி காட்டுது. சரி, ஓகே, வேறு ஒரு காயினில் ஒரு ஷார்ட்டும் போட்டு காட்டுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த 2 அம்புக்குறியை டச் பண்ணணும், செல்லை டச் பண்ணுறோம், மார்க்கெட்டுங்கிறத டச் பண்ணிக்கணும். செல்லு, மார்க்கெட், பையினாலும் மார்க்கெட்டு தான். அடுத்து வந்து இந்த சுவிட்சை ஆன் பண்ணிக்கணும். ஏன்னா ப்ராஃபிட் நம்ம செட் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் இந்த சுவிட்சை ஆன் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வேணுமோ, இப்போ 6, 7, 5 ஓடிக்கிட்டு இருக்குது. எங்கே பார்த்து சொல்கிறேன் அப்படின்னா இங்கே இருக்குது, 6, 7, 5 ஓடிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு 6.80 அப்படின்னு வைக்கிறதுனாலும் வைக்கலாம். அதெல்லாம் நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துட்டு வந்து வைக்கணும். ஓகேங்களா. நாம் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கோம். மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துட்டேன் 680. ஓகே, 680 எடுத்துக்க மாட்டேன், ரொம்ப கம்மியாக இருக்குங்குது. ஒரு 700 போடுவோமா. ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு காட்டுது. சரி, 800 போடலாம். டேக் ப்ராஃபிட் ஆர்டர் மஸ்ட் பி லோவர் என்டர், ரொம்ப கம்மியாக போட சொல்லுது. ஓகே, 678, 79. ஓகே, இது வந்து 67ங்கிறது வந்து நீங்கள் அது அக்செப்ட் பண்ணிக்குது. ஏன் அப்படின்னா இது செல்லில் இருக்கீங்க அப்படின்னா இதை விட கம்மியாக போடணும். இப்போ 676னா நான் 670 போட்டிருக்கேன், இங்கே 0 போடலை, பட் இருந்தாலும் 670 தான் கணக்கு வரும். ஓகேங்களா. இப்போ நான் 670ன்னு போட்டேன், ஓகே ஆயிடுச்சு. செல்லை டச் பண்ணேன்னா ட்ரேட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. செல்லுக்கு மேலேருந்து அம்புக்குறி காட்டும். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்கன்னு, இதுதான் ப்ராஃபிட். ஓகேங்களா. இந்த கோட்டை டச் பண்ணிச்சுன்னா உங்கள் ப்ராஃபிட் அடிச்சிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா. இப்போ இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதெல்லாம் வந்து சும்மா போடக்கூடாது. நீங்கள் வந்து உங்கள் இண்டிகேட்டர் போட்டு பார்த்து, அப்புறம் ஆட்டோ ஃபிபனாச்சி போட்டு பார்த்து மெஷர் பண்ணி அதில் காட்டுற அந்த வேல்யூவை எடுத்து வைக்கணும்.
ஓகேவா? இந்த மெஷரிங் டூல் வந்து உங்களுக்கு தெரியும். மெஷரிங் டூல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி நீங்கள் மெஷர் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வேணுமோ வச்சு அதில் என்ன பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டாக காட்டுதோ அந்த வேல்யூ எடுத்து வைக்கணும். ஓகேவா? அந்த வேல்யூ எடுத்து வைக்கணும். அது மாதிரி தான் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிற வேல்யூவை போடலாம். இந்த வேல்யூவை போட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, சரி ஓகே, இந்த 2 விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம பினான்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓகே, இப்போ நம்ம பினான்ஸை ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் இருங்க, ஒரு 2 நிமிஷம் லோட் ஆகிட்டுருக்கு. சரி ஓகே, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். யூஎஸ்டிடியில் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மார்க்கெட்டுங்கிறத டச் பண்ணணும். ஓகேவா? உள்ளே வந்ததுக்கப்புறம் டாலரை பார்த்துட்டு மார்க்கெட்டை டச் பண்ணுறோம். மார்க்கெட்டை டச் பண்ண உடனேயே பாருங்கள், இங்கே கிரிப்டோன்னு இருக்குது. கிரிப்டோல் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸ்பாட்டு அப்படிங்கிறனால நம்ம ஸ்பாட் அப்படிங்கிற அந்த அதை டச் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். கீழேயே பாருங்கள், ஆளுங்கிறது கொடுத்துருக்கணும். ஆளில் இருக்கணும், வேறு எதுலையாவது இருக்கக்கூடாது. ஓகேவா? வேறு எதுலேயும் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கிரிப்டோ, அடுத்து வந்து ஸ்பாட் மார்க்கெட்னா ஸ்பாட்டு, ஃப்யூச்சர்னால் இதுதான் ஃப்யூச்சர். ஓகேங்களா? அடுத்து ஆளில் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும். ஓகே, செக் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். 24 ஹவர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். நம்ம பாட்டிலெலாம் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி 24 ஹவர்ஸ் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு எந்த காயின் வேணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இங்கேயும் உங்களால் இண்டிகேட்டர்ஸ் போட முடியும். ஓகேவா? அங்கே எப்படி செட் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் இங்கே கீழே வர்றீங்க. இப்போ நான் எல்லா இண்டிகேட்டரும் ஓப்பனில் இருக்குது. ஓகே, எல்லா இண்டிகேட்டரும் ஓப்பனில் இருக்குது. இங்கே டைம் ஃப்ரேம் இருக்குது, மேலே டைம் ஃப்ரேம் இருக்குது. இது வந்து கரண்ட் ப்ரைஸு. இது 24 ஹவர்ஸில் ஹை அண்ட் லோ வால்யூம் எல்லாமே காட்டுது. அடுத்த விஷயத்தை பாருங்கள், இங்கே இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இண்டிகேட்டர் இது டைம் ஃப்ரேம். அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம இண்டிகேட்டர் நம்ம என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், MACD தான். அப்படின்னா நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும், இல்லை சப்போஸ் இண்டிகேட்டர் நான் ஏதாவது வந்து எடிட் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணுன்னா இந்த மாதிரி இப்போ நான் வட்டம் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் போனீங்க அப்படின்னா எந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு செட்டிங்ஸ் பண்ணணுமோ அதை டச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் செட்டிங்ஸ் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன இண்டிகேட்டர், இப்போ MA ஏதாவது எடிட் பண்ணணுமா, EMA எடிட் பண்ணணுமா, பொலிஞ்சர் எடிட் பண்ணணுமா, இந்த மாதிரி நிறைய இண்டிகேட்டர் காட்டுவாங்க. அதில் உங்களுக்கு எது வேணுமோ எடிட் பண்ணிக்கலாம். ஓகே. அதேமாதிரி இதில் எல்லா இண்டிகேட்டரையும் ஒரே நேரத்தில் கூட ஆன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, சரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம MACDயை பார்த்துருவோம். ஓகே, MA இங்கே இருக்குது, MACD இங்கே இருக்குது, மறைஞ்சிருக்கு. வால்யூம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ MA ஆட் பண்ணிட்டேன், மேலே வந்துருச்சு. MAவோட செட்டிங்ஸ் இண்டிகேட்டர் இது வந்து ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்க இல்லையா, அதே தான். MA வந்து ட்ரேடிங் வியூவில் பார்த்தா அதே செட்டிங் தான், வேறு எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து நமக்கு MACD வேணும், அதை நம்ம டச் பண்ணிக்கிறோம். ரெண்டும் ஓப்பன் ஆயிடுச்சா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டைம் ஃப்ரேம் 4 ஹவரில் இருக்கணும். 4 ஹவரில் இருக்கா? டைம் ஃப்ரேம் 4 ஹவரில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஸ் எப்போவே நடந்துருச்சு, இந்த கிராஸு மிஸ் பண்ணிட்டோம், அதனால நம்ம ட்ரேட் எடுக்க போகிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒன்று இந்த கிராஸ் இருக்கணும், இல்லையா இந்த கிராஸில் இருக்கணும். நம்ம 4 ஹவரில் இருக்கணும். 3 பாயிண்ட்டு தான், 3 பாயிண்ட்டு தான். ஓகேங்களா? அவ்வளோதான். சப்போஸ் 3மே மிஸ் ஆகிடுச்சு, 1 ஹவரில் ட்ரை பண்ணுறீங்க, 1 ஹவரில் ஏதாவது நமக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்குறீங்க. 1 ஹவர்லேயும் மிஸ் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், மிஸ் ஆயிடுச்சு. அதனால் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறது இல்லை. ஓகேவா? ஷார்ட்டுனா நம்ம இந்த இதை பார்க்கணும், இது வந்து இப்படி கட் ஆகிருக்கணும். அடுத்து வந்து அதே டைம் ஃப்ரேம் 1 ஹவர் 4 ஹவர். 1 ஹவர் 4 ஹவரில் என்ட்ரி இருந்தால் எடுங்கள், நான் எடுக்க வேண்டாம். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ செக் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா? நீங்கள் இப்போ செக் பண்ணி முடிச்சுட்டீங்க. இப்போ நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கணும்னு விரும்புனா நீங்கள் எதையும் பண்ண வேண்டாம். சிம்பிளாக ஒரே ஒரு ஸ்டெப்பு தான், பை அப்படிங்கிற அந்த பட்டனை அமுத்தினா போதும்.
ஓகே, பை. அது நேராக பை பேஜுக்கு போயிடும். ஓகேவா? நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேண்டாம். இப்போ உங்களுக்கு சின்ன வேலை தான், ஒரு 2 விஷயம் தான் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஃபஸ்ட்டு பையில் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம பை தான் டச் பண்ணி வந்தோம். பையில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இங்கே மார்க்கெட் ஆர்டரில் பை பண்ணணும். பை பண்ணும்போது மார்க்கெட் ஆர்டர் இந்த அம்புக்குறி டச் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, மார்க்கெட் கொடுத்துட்டோம். 2 விஷயந்தான். காயின் செக் பண்ணி நம்ம பை கொடுத்துட்டோம். பையில் இருக்குது. மார்க்கெட் ஆர்டரில் பை பண்ண போகிறோம். எவ்வளோ யூஎஸ்டிடி வேணும் இந்த இடத்துல காட்டும். உங்களோட யூஎஸ்டிடி எவ்வளோ இருக்குங்கிறத காட்டும். எனக்கு வந்து அதில் எவ்வளோ வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். கொடுத்துட்டு பை அப்படிங்கிறத கொடுத்தா ஓப்பன் ஆயிடும். பை கொடுத்தா ஓப்பன் ஆயிடும். அவ்வளோதான், வேறு எந்த விஷயமும் இல்லை. ஓகேங்களா? அதேமாரியே இப்போ பை பண்ணிட்டோம். செல் ஆட்டோமேட்டிக்காக பண்ணாது. செல்லை டச் பண்ணி நீங்களே என்ன பண்ணிடணும், இப்போ மார்க்கெட்டில் வந்து பை பண்ணிங்க, செல்லுக்கு வந்து லிமிட் போட்டுக்கணும். இந்த இடத்துல லிமிட் போட்டுக்கணும். மார்க்கெட்லேயே செல் பண்ணக்கூடாது. லிமிட் அப்படிங்கிறத போட்டுக்கணும். ஓகேவா? லிமிட் போட்டுட்டு என்ன ப்ரைஸ் வேணும் உங்களுக்கு, நீங்கள் ட்ரேடிங்குள்ள மெஷர் பண்ணி இல்லைன்னா ஆட்டோ விற்பனாச்சி போட்டு அதில் என்ன ப்ரைஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொண்டாந்து இங்கே என்ட்ரு பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதில் என்ன வருதோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இங்கேயும் பாருங்கள், கரண்ட் ப்ரைஸ் என்னங்கிறத செக் பண்ணிக்கலாம். கரண்ட் ப்ரைஸ். ஓகே, நீங்கள் இங்கே என்ன வேணுங்கிறத நீங்கள் அங்கே மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். சும்மா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணிடலாம், வாங்கி வச்சுருந்த மொத்த குவான்டிட்டி விற்றுடலாம். அதனால் இந்த டைமண்டை தள்ளணும். டைமண்டை கடைசிக்கு தள்ளிட்டு போய் செல் கொடுத்துடணும். ஓகேவா? அவ்வளோதான். இதை நான் ஒரு டெமோவில் செஞ்சு காட்டுறேன், பாருங்கள். இப்போ இந்த 3 கோடை டச் பண்ணுறேன். 3 கோடை டச் பண்ணும்போது பாருங்கள், எனக்கு டெமோ அப்படின்னு ஒன்று, இதாவது வந்து இது ஒன்று ஓப்பன் ஆகுது பாருங்கள், பாட். அந்த பாட்டுக்குள்ளே போனேன் அப்படின்னா எனக்கு காட்டும். ஒரே நிமிஷம் இருங்க, இதில் வரல. இந்த டாட் கொஞ்சம் மாற்றிட்டேன். இந்த 3 டாட்டை டச் பண்ணிங்கன்னா டெமோ அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள். டெமோ கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நம்ம என்ன சொன்னோமோ அதே தான். ஓகேவா? ஸ்பாட்டில் இருக்குது, டெமோவில் இருக்குது. நமக்கு $5000 கொடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் பாட்டுக்கு பை பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த காயினை ஹோமில் எந்த காயின் வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. பையில் இருக்கா, மார்க்கெட் பை பண்ணுறது மார்க்கெட்டில் தான் இருக்கணும். எவ்வளோ யூஎஸ்டிடி போட போகிறீங்க? நான் ஒரு 10 யூஎஸ்டிடி போட போகிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸ்டெப்பு முடிஞ்சுது. இங்கே அதை கீபோர்டில் லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஒன்று காட்டும். என்னென்னு பாருங்கள், மினிமம் 5 யூஎஸ்டிடி. என்னோடய கீபோர்டில் 1ஆம் நம்பருக்கு மேலே பாருங்கள், மினிமம் 5 யூஎஸ்டிடி. 5 யூஎஸ்டிடி கீழே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு போடுது. அதனால் நம்ம 10 போட்டுக்கலாம். 10 போட்டுட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு காயினு, பை, மார்க்கெட்டு, டாலர். அவ்வளோதான், பை. ஓகேங்களா? ஆர்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. க்ரியேட் ஆன ஆர்டரை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ஹோல்டிங்கில் பார்க்கலாம். பார்த்தீங்களா? ஆர்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் இதை பை பண்ணிட்டேன். செல் பண்ணணும் இல்லையா? அதுக்கோசரம் செல்லை கொடுக்குறோம். செல்லு வந்து நம்ம எனக்கு ஒரு டார்கெட் வேணுங்கிறனால நான் டச் பண்ணி லிமிட் போடணும். ஓகேவா? செல்லையும் போய் மார்க்கெட்லேயே விற்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஆட்டோ ஃபிப்னாச்சியோ இல்லை எம்ஏல வந்து அந்த ப்ரைஸ் அந்த மெஷர் பண்ணுற டூலை வச்சு மெஷர் பண்ணி ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ பாருங்கள், 626ங்கிறது கரண்ட் ப்ரைஸ். நம்ம ஒரு 630ன்னு போடுவோம். 00 630 அப்படின்னு நான் போட்டுட்டேன். ஓகேவா? எல்லாத்தையும் விற்கணும். அதனால் இந்த டைமண்டை கடைசி வரையும் இழுத்துட்டு வரேன். வாங்கி வச்சுருந்த எல்லாத்தையும் விற்கணுங்கிறனால கடைசி வரையும் எடுத்துகிட்டு வந்து செல் அப்படிங்கிறத டச் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள், ஓப்பன் ஆர்டர்னு இருக்குது. பை பண்ணது ஹோல்டிங்கில் வந்துடும். நீங்கள் அந்த லிமிட்டில் போட்டிங்க இல்லையா, அது வந்து ஓப்பன் ஆர்டரில் வந்துடும். இப்போ நான் ஓப்பன் ஆர்டரை டச் பண்ணேன்னா இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் விற்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு இருக்குது. இல்லை வேண்டான்னா நீங்கள் கேன்சல் அடிக்கலாம். ஓகேவா? வேண்டான்னா கேன்சல் அடிக்கலாம். இல்லைன்னா எடிட்டும் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த பென்சில் டச் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த காயினை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த அம்புக்குறி டச் பண்ணால் கூட காயினோட அந்த சார்ட் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இந்த சார்ட்டு ஓப்பன் ஆகும், சின்னதாக காட்டும். ஓகேங்களா? இந்த சார்ட்டு ஓப்பன் ஆகும். ஓகேவா?
அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? இது டச் பண்ணும்போது அது செல் ஆயிரும். ஓகே, நீங்கள் இது டெமோ விட்டு வெளியில் போகணுன்னா பேக் டு லைவ்ங்கிறத கொடுக்கணும். இப்போ நான் பேக் டு லைவ் கொடுத்துட்டேன், பேக்கில் வந்துருச்சு. இது ஒரிஜினலாக இருக்கிற இடத்துல வந்துட்டோம். ஒரிஜினல்னால் இந்த இடத்துல டெமோ காட்டலை, நீங்கள் பாட்டுக்கு ஓகே இதுவும் டெமோ தான் போட்டுறக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம அப்படியே ஃப்யூச்சருக்கு பார்க்க போகிறோம். ஃப்யூச்சருக்கு ஒரே விஷயந்தான், அதே மார்க்கெட் டச் பண்ணுறீங்க. இப்போ என்ன பண்ணுறோம், கிரிப்டோங்கிறது ஓகே, ஸ்பாட்டுக்கு பதிலாக USDSM அப்படிங்கிறத கொடுக்கணும். USDSMங்கிறத டச் பண்ணுறீங்க, ஃப்யூச்சர் காயின்ஸ் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு காயினை எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு காயின் எடுத்துக்கிட்டு 4 ஹவர் டைமிங்கில் இருக்குது. கீழே அது ஒன் டைம் நீங்கள் வந்து இண்டிகேட்டர்ஸ் டச் பண்ணிட்டீங்கன்னா அது எப்பவும் போல் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் ஒரு டைமும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நல்லா பாருங்கள், 4 ஹவர் டைமில் வைக்கிறீங்க. அதாவது இந்த கட்டுக்கு எதிர்பார்க்குறோம். இந்த ரோஸ் கலர் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அது 200ங்கிற அந்த லைனு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். வேணுங்கிறவங்க வச்சுக்கோங்க, வேண்டாங்கிறவங்க இந்த 3 லைனே போதும். ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த கட்டை பார்க்கணும். இந்த கட்டு வந்து பாருங்கள் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, இந்த கட்டுனாவது நம்ம எடுக்க முடியுமான்னு பார்க்குறோம், அதையும் மிஸ் பண்ணிட்டோம். இந்த கட்டை எடுத்துருக்கலாம், அதையும் மிஸ் பண்ணிட்டோம். 4 ஹவரில் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்களா? உள்ளே வர்றீங்க, MACD கட் ஆகிருக்கா இல்லை MAல கட் ஆகிருக்கா 4 ஹவர். ஓகேவா? அதை பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 ஹவரில் பாருங்கள் 3 கட்டையுமே மிஸ் பண்ணியாச்சு. 3 கட்டையுமே நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இங்கே வந்து இங்கேயும் வந்து கட்டாயம் மேலே வந்திருக்கு, அப்போ ஏறி இருக்குது, அதையும் மிஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சப்போஸ் என்னால் இங்கே பைனான்ஸ்லேருந்து அங்கே போய் ட்ரேடிங் வியூ போட்டு மெஷர் பண்ணிவிட்டு வர முடியாதுன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மோருங்கிறத டச் பண்ணிவிட்டு இங்கே ட்ரேடிங் வியூன்னு ஒன்று வரும். ட்ரேடிங் வியூ வருது இல்லையா? ட்ரேடிங் வியூ டச் பண்ணால் ட்ரேடிங் வியூக்கு மாறிக்கும். இங்கேயே மாறும். இங்கேயே ட்ரேடிங் வியூ மாதிரி மாறிடும். என்னால் இங்கிட்ட அங்கிட்டு போயிட்டு இருக்க முடியாது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே விஷயம் இங்கேயும் வந்துருச்சு. நீங்கள் மெஷர் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா லெஃப்ட் சைடில் டூல்ஸ் வந்துருச்சு. உங்களுக்கு எந்த டூல் வேணுமோ போட்டு மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் டூல் இருக்குது, டச் பண்ணுறோம், அப்படியே மேலே ட்ராக் பண்ணுறோம். உங்கள் டார்கெட் ப்ரைஸ் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத காட்டுது. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் டார்கெட்டில் போட்டுக்கலாம். ஓகேவா? இண்டிகேட்டர் போட்டு பார்த்துட்டு வேணாம் அப்படின்னா அதை மோரை டச் பண்ணி ஒரிஜினலுக்கு வந்துட்டிங்கன்னா ஒரிஜினலாக மாறிக்கும். ஓகே, அவ்வளோதான். இதுலேயே என்ன அப்படின்னா ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. கீழே வந்து ட்ரேடுன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ட்ரேடை டச் பண்ணுறீங்க. ட்ரேடை டச் பண்ணோன்னே அது என்ன ஆயிடுச்சு, இது வந்து ஃப்யூச்சர் ஓப்பன் ஆகிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃப்யூச்சர் ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே டச் பண்ணாலும் ஸ்பாட்டு, இது ஸ்பாட்டு, இது ஃப்யூச்சர். ஓகேவா? அங்கேயும் டச் பண்ணலாம், காயினுக்கு கீழே இருக்கிறதையும் டச் பண்ணலாம். இதில் 2 விஷயம் மட்டும் சேஞ்ச் ஆகும். என்ன மோடு கிராஸில் வச்சுருக்கீங்க, எவ்வளோ எக்ஸ் வைக்க போகிறீங்க, அடுத்து வந்து என்ன எடுக்க போகிறீங்க, இவ்வளோ தான். 3 மட்டும் தான் மாறப்போகுது, வேறு எந்த விஷயமும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நான் ஓப்பனில் இருக்குது. ஓகே, அது அப்படியே தான் இருக்கணும். கிராஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓப்பனில் கிராஸில் இருக்கணும். லிவரேஜ் எவ்வளோ வேணுமோ செட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ப்ரைஸில் தான் இருக்கணும். பை எப்போவுமே மார்க்கெட்டில் தான் இருக்கணும். ஓகே, எவ்வளோ வந்து இங்கே USDTயாக மாற்றிக்கணும். ஓகே, எத்திரியத்திலே நீங்கள் வந்து பை பண்ணக்கூடாது, USDTங்கிறத பை பண்ணணும். ஓகே, என்ன வேணும், ஒரு 10, அவ்வளோதான். ஒரு $10 போட்டிங்க. ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் 0 அப்படின்னு காட்டிகிட்டு இருக்கு. ஓப்பன், கிராஸு, லிவரேஜு, மார்க்கெட்டு $10 இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாங் எடுக்கிறீங்களா ஷார்ட் எடுக்கிறீங்க, லாங்காக ஷார்ட்டா, அவ்வளோதான். ஓகே, 1 கிளிக்கில் ஆக்டிவேட் ஆயிரும். ஓகே ஓகே, அப்படியே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. நான் டெமோவில் செஞ்சு காட்டுறேன். இந்த 3 டாட்டா டச் பண்ணிக்கோங்க, டெமோவுக்கு போய்க்கோங்க. ஓகே, டெமோவுக்கு போய்க்கோங்க. டெமோ இருக்குங்க தான், அங்கே தான் செக் பண்ணிக்கணும். ரியலில் போய் ட்ரேடை போட்டுறக்கூடாது. பேக் டு லைவ் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். இப்போ பாருங்கள், கிராஸில் இருக்குது, 10Xல் இருக்குது, பையில் இருக்குது, மார்க்கெட்டில் இருக்குது. எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு பை $10 வேணும். போட்டுட்டு நான் பை கொடுத்துட்டேன். ஓகேங்களா? முடிஞ்சு போச்சு, சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. கீழே வந்து பார்த்தா பொசிஷனில் இந்த காயினோட நேம் வந்திருக்கணும். நியர் இருக்குது பாருங்கள், நியருங்கிற காயின் இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணணும். டார்கெட் ப்ரைஸுக்கு பதிலாக க்ளோஸை டச் பண்ணுறேன். என்னோடய டார்கெட் ப்ரைஸ் எதுவோ
இது வந்து சரி ஓகே. இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இது வந்து என்ட்ரி ப்ரைஸ், இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், க்ளோஸ் ப்ரைஸ் போட போகிறோம். க்ளோஸ் வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணுற ப்ரைஸை வந்து போட போகிறோம். அதை மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு வருவீங்க இல்லையா, எல்லாம் ஆட்டோ ஃபிபனாச்சியோட அந்த கோடு எடுத்துகிட்டு வருவீங்க இல்லையா, அந்த வேல்யூ. அதில் வந்து இந்த மார்க்கெட் கொடுக்கக்கூடாது, லிமிட் கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு வேல்யூ போட்டு செல் பண்ணுறோம், அதனால் லிமிட் கொடுக்குறீங்க. அதாவது வந்து என்ட்ரி ப்ரைஸை விட எக்ஸ்ட்ரா இருக்கணும். என்ட்ரி ப்ரைஸை விட எக்ஸ்ட்ரா இருக்கணும். 1.9220 இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், இதை விட எக்ஸ்ட்ரா போடணும். 30 இப்போ எக்ஸ்ட்ரா போட்டிங்க. எவ்வளோ ப்ராஃபிட் வருங்கிற விஷயத்த கீழேயே காட்டுது பாருங்கள். எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிற விஷயத்த கீழேயே காட்டுது. கன்ஃபார்ம் அடிச்சிட்டோம். அவ்வளோதான், சக்ஸஸ். இதில் வந்து ஓப்பன் ஆர்டர் கிடச்சிருக்கு பாருங்கள். ஓப்பன் ஆர்டர் அதை எடிட்டோ கேன்சலோ பண்ண முடியும். எடிட் கேன்சல் ரெண்டும் பண்ண முடியும். பொசிஷனை பார்க்குறீங்கன்னா பொசிஷனை டச் பண்ணி இப்போது இந்த இடத்துல எவ்வளோ லாஸ், இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு பை, இது உங்கள் ட்ரேடு ஃபுல்லாக்கு எவ்வளோ டாலர் தேவைப்படும், இது மார்க்கெட் ப்ரைஸ், இது என்ட்ரி ப்ரைஸ், இது லிக்விடேஷன் ப்ரைஸ். இது வந்து நீங்கள் ட்ரேட் போட்டது வந்து பாசிட்டிவில் இருக்கீங்களா நெகட்டிவில் இருக்கீங்களா அப்படிங்கிறத இந்த ரெண்டுமே காட்டும். ஓகே, லிவரேஜ் வேணும்னா ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். டிபிஎஸ்எல் போட வேண்டாம், நீங்கள் க்ளோஸ் ப்ரைஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ எப்படிங்கிறத அப்படியே நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம். ஓகேங்களா, இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.